லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பாக்குறீங்க? சும்மா சொல்றேன்னு நினைச்சீங்களா? நிஜமாவே குடிச்சிருவேன். குடிச்சிருவேன். சாவு. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற நீ சாவு. எல்லாம் வாழவே கூடாது. சாவுடி. செத்து தொலை. உன்னால இனிமேல் தொல்லையே இல்லை. எனக்கு காப்பாத்துங்க. எனக்கு காப்பாத்துங்க. எனக்கு தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்துங்க. என்னங்க என்னங்க என்ன ஐயாவுக்கு பலத்த யோசனை? நான் சொன்னது கேட்டுச்சுல? அந்த பயம் இருக்கட்டும். அத்த வள்ளி, அந்த நகைப்பட்டியை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. அண்ணா, நகையை வாங்கிட்டு வந்துட்டியலா? அது அண்ணா, என்னாச்சுன்னு? அது வந்துமா, அவரு வெளியூர் போயிருக்காராம். வரத்துக்கு 2 நாள் ஆகுமா. அதான் என்ன பண்றதுனே தெரியலமா. சாரி அமுதா, இந்த கையாலாகாத அண்ணன் உனக்கு உதவ முடியல, உனக்கு எதுவுமே பண்ண முடியல. என்ன மன்னிச்சிரு. போச்சு. பெட்டியில மட்டும் நகை இல்லைன்னு தெரிஞ்சது அம்புட்டுதான். பூச்சிய நானே அவமானப்படுத்துற மாதிரி ஆக போகுது. அமுதா, இம்புட்டு நாள் உங்க அப்புச்சி சேர்த்து வச்ச மொத்த மரியாதையும் இதோட காலிடி. பெட்டி திறக்கும், நகை இல்லாததை பார்த்து உன் அப்புச்சி அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கணும். அதுக்கு காரணம் நீன்னு தெரியும் போது நடக்க போற சீனை பார்க்க நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா, அங்க பாத்தியா? என்ன வெத்தலை பெட்டியுமே கொண்டு வராங்க? பெரிய பெட்டியா கொண்டு வருவாங்க நினைச்சேன்.
என்ன பண்ணீங்க? நீங்க தான் கொடுத்தீங்களா? எனக்கு எப்படி தெரியும் நாகு? நான் எதுவும் பண்ணல. எனக்கு ஒன்றும் தெரியாது. பொய் சொல்லாதீங்க, சொல்லிட்டேன். புரியலையே. அண்ணனும் நகைய வாங்கி வைக்கல. இந்த விஷயம் நம்மளையும் அண்ணனையும் அண்ணன் மண்டியையும் தவிர வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பும் இல்ல. பிறகு எப்படி நகை பெட்டிக்குள்ள வந்திருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கே. என்னத்தா ஏதோ யோசனையில இருக்க போல? ஐயோ இல்ல அப்பச்சி, அப்படியெல்லாம் இல்ல, சும்மாதான். கல்யாண செலவை சமாளிக்க அடகு வச்ச நகையெல்லாம் எப்படி மறுபடியும் பெட்டிக்குள்ள வந்ததுன்னு தானே யோசிக்கிற? அப்பச்சி எல்லாம் எனக்கு தெரியும் தான். நான் முடியாம படுத்திருந்த நேரத்துல இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்னும் தெரியாம இல்லத்தா. அக்கு வேற ஆணி வேற எல்லாம் தெரியும். நீ இந்த வீட்டுக்காகவும் எனக்காகவும் எம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கன்னு வெளியே வேணா யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த அப்புச்சிக்கு எல்லாம் தெரியும் தா. இந்த குடும்பத்துக்காகவும் இந்த குடும்பத்தோட மரியாதைக்காகவும் கஷ்டப்படுற உன்னை நான் கஷ்டப்பட விடுவேனா என்ன? எதையும் யோசிக்காம ஆக வேண்டிய வேலையை பாரு. அமுதா. அப்பச்சி சொல்லுங்க. நாளைக்கு இந்நேரம்லாம் நீ இன்னொரு வீட்டு பொண்ணாயிடுவல்ல? உன் பேருக்கு பின்னாடி இம்புட்டு நாள் என் பேரு இருந்துச்சு. இனிமே உன் புருஷன் பேரு, அதுவும் வாத்தியார் பேரு. அப்பச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவுமே உங்க மகதான், எப்பவுமே உங்க பொண்ணுதான். என்ன நான் கல்யாணம் ஆகி போயிட்டா இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஆயிருமா? என்ன அப்பச்சி நீங்க? உன்னை நேத்துதான் உன் ஆத்தா பெத்து என் கையில தூக்கி கொடுத்தா மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இன்னொருத்தர் கையில உன்னை புடிச்சு கொடுக்க போறேன். அதுக்குள்ள இம்புட்டு பெரிய மனுஷியா ஆளாகி நிக்கிற. நீ சந்தோஷமா இருக்கணும் அமுதா. இந்த வீட்டுக்காகவும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் நீ எம்புட்டு கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும் தா.
உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்பச்சி. ஓ, சென்டிமெண்ட் சீனா? அந்த செந்தில் பையனை ஜெயிலுக்கு அனுப்பி நீ ஆசைப்பட்டபடியே எப்பவும் அப்பிச்சு கூட இருக்க மாதிரியே நான் பண்றேன். ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ சார், தேவகோட்டை குளத்துக்கிட்ட ஒரு மூட்டை கிடக்கு, வந்து என்னன்னு பாருங்க. நீங்க யாரு? ஹலோ ஹலோ, நாட் ரீச்சபிள். செந்தில் ஜெயிலுக்கு போக ரெடியாயிரு. உன் சொந்தக்காரங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாவா? நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. நான் சொல்லிதான் தெரியணுமா? நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகுதான். சார ஸ்கூல்ல போய் பாரு, பியூன் ட்ரெஸ்ல இன்னும் சூப்பரா இருப்பாரு. உங்க 2 பேரோட கடைசி சிரிப்பு இதுவாதான் இருக்கணும். பாத்தியா? சீக்கிரம். தர இவனை தானே செந்தில் அடிச்சான்னு நினைச்சேன். கொலையே பண்ணிட்டு இருக்கான் ரஸ்கர். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியா? சரிங்க சார். ஓகே சார். மாப்பிள்ளை வீடு ஆகுங்களா? வாங்க. ஹலோ, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டா? சார், நான் தேவக்கோட்டை இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். இங்கே தேவக்கோட்டையில் நம்ம ஏரி இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் ஒரு பாடி கிடச்சிருக்கு. நீங்கள் உடனே வர முடியுமா? ஓகே, தேங்க்யூ.
இங்கே ஒருத்தன் எம்புட்டு நாளாக பணத்தை கேட்டு தொங்கிக்கிட்டு திரியிறேன். உனக்கு எம்புட்டு நெஞ்செழுத்து இருந்தா நீ இங்கனை இப்படி பல்ல காட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்ப. செந்தில், ஆள் நல்லா தேஜஸ் ஆயிட்டையா. இதுதான் கல்யாண கலையா? இருக்காதா சார்? கல்யாண மாப்பிள்ள நல்ல ஜாடிக்கேத்த முடியாதாயா கட்டிக்க போற. அப்புறம் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்துருக்கு. இந்தா செந்தில். இத உன்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்காது. இந்தம்மா கல்யாண பொண்ணு, இது உனக்குதாம்மா. இந்த வாங்கிக்க. இந்த குடிமா. இல்ல சார், சரி என்கிட்ட இத நீ வாங்கிக்க. என்கிட்ட கொடுங்க சார். இல்ல இல்ல நீ வாங்கி கொடுங்க சார். இல்ல என்கிட்ட நீ வாங்கி. என்னம்மா வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டே? அப்படி கொஞ்சம் பிரிச்சுதான் பாரு. இல்ல இல்ல சார், வரிசையில நிறைய பேர் நிக்கிறாங்கல்ல, பொறுமையா அப்புறம் பாத்துப்பாங்க. நீங்க போங்க சார். என்னங்க நீங்க? சார் எவ்வளவு ஆசையா சொல்றாரு, பிரிச்சுதான் பாப்போம். ஐயமண்டி, தொண பொண்ணு நான் இருக்கிறப்போ கிஃப்ட நீங்க ஓபன் பண்ணலாமா? நான் தான் ஓபன் பண்ணுவேன். சரி. ஏன் சார், இந்த 500 ரூபாய்க்கு தான் இவ்ளோ பில்டப்பா? அதுமா கவர் மாறிடுச்சு போல இருக்கு. இது உன் தங்கச்சி உமாவுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட். அத கொடுமா. இந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும். இந்தாமா, இதை பிரிச்சு பாருமா.